வெல்கம் டு ஏர்னிங் டிப்ஸ் தமிழ். நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்பிஜி தாங்க. எம்பிஜியாக பிளான் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு என்னோடய ரெஃபரில் வந்துட்டு அதனால் வந்துட்டு பிளான் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ரெஃபரும் நான் ஓரளவுக்கு ஃபுல்லாக காசு கொடுத்துட்டேன். ஸோ வந்துட்டு இருந்தாலும் பிளான் அப்கிரேட் பண்ணலாம் டீம் கமிஷன் கிடைக்கிறதுக்காக அப்படின்றதுக்காக தான் நான் அப்கிரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நல்லா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பிளான் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ ரீசார்ஜ்குள்ளே போகலாம். இது எப்படின்னா, நான் வந்துட்டு எப்படி ரீசார்ஜ் பண்ண போகிறேன், எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ போகிறேன். ஓகேங்களா? நம்ம மீ பேஜுக்கு போயிட்டு ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்துட்டு 3700 நான் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தேங்க அப்படின்னா டேரெக்டாக எல்லாமே கேட்வே பேமெண்ட்டு தான். டேரெக்டாக பேடிஎம்குள்ளே போயிடும். டேரெக்டாக பேடிஎம்குள்ளே போச்சு அப்படின்ட்டா நம்ம வந்துட்டு 3700 போட்டிருக்கா, அந்த 3700 பேமெண்ட் ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த 3700 இருக்குது. இதை இப்போ 3700 நான் போட்டுட்டேன் அப்படின்னா, நம்மளோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டேங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்மளுக்கு 3700 சென்ட் ஆயிரும். ஓகேங்களா? 3700 சென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டா உங்களுக்கு வந்துட்டு அந்த இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு அந்த ஆப்குள்ளே போய் பார்த்தங்க அப்படின்னா அந்த 3700 அந்த ஆப்பில் ரீசார்ஜ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த ரீசார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பேமெண்ட்டு நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம இது கொடுத்துடலாம், நம்மளோட டெய்லி ஏர்னிங் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ அந்த ஆப்குள்ளே நம்ம போய்ட்டுங்க. ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த இப்போ ஆப் வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு நான் இன்னும் திரும்ப சொல்ல வரேன்னா, எல்லா ஆப்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி அமௌண்ட் போடுங்க. ஏன்னா வந்துட்டு நிறையா பேர் லாஸ் ஆகுறீங்க. இந்த ஹெச்பியாக இருக்கட்டும், அது இல்லாமல் நிறையா படித்தவங்களே நிறையா லாஸ் ஆகுறீங்க. ஸோ ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ வந்து படித்தவங்க யாருமே லாஸ் ஆகக்கூடாது தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர் லாஸ் ஆகுறீங்க. அது நான் என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ராடக்ட் வாங்குறதுன்னா பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3200 ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டேன். இப்போ நான் வெளியே வந்துட்டு அதோட அமௌண்ட் போட்டேன். பார்த்தீங்களா? இப்போ நான் 3700 நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட்டில் போய் பார்த்தேங்க அப்படின்ட்டா அந்த 3700 பிளான் வந்து அப்கிரேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்களும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் கீழே டீம் இருக்குது, அதனால் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்துட்டு டீம் இருந்தால் அப்கிரேட் பண்ணுங்கள். அதுவும் கடன் வாங்கி யாரும் அப்கிரேட் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட காசு இருந்தால் மட்டும் அப்கிரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு எதுவும் டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். கீழே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம்.